கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. பிளாஸ்டிக் ஓபன். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? அதிமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு நானே சொல்லிடுவேன். திமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு திரு கமல்ஹாசன் சொல்வாரா? சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொன்னீங்க சாரு. எதிர்வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவோட கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமல்ஹாசன் அறிவிப்பு போட்டுக்கங்களேன். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அவர் திமுகவோட தான் இருப்பார். அதுல எந்த குழப்பம் இல்ல. அவர் வேற வழி இல்லை. 26 பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே அவர் வேற வழி இல்லை. 26 அப்புறமே எப்பயுமே வழி இல்லை. அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. ஐக்கியம் ஆயிட்டார். அவர் எந்த கட்சி எம்பிங்க? இப்படி கமல்ஹாசன் எந்த கட்சி எம்பின்னு சொல்ல மாட்டீங்களா? சிவலிங்கம் எந்த கட்சி எம்பி? வில்சன் எந்த கட்சி எம்பி? திமுக. சல்மா எந்த கட்சி எம்பி? கமல்ஹாசன் எந்த கட்சி எம்பி? திமுக எம்பி தானா? குர்ராலா மாட்டைட்டத்தையும் மனுஷைட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. கமல்ஹாசனுக்கு சுயேட்சையாக போட்டிட்டு அதற்கு திமுக உள்ள கட்சிகளுக்கு ஆதரவு தரக்கான வாய்ப்பு உண்டு. ஆமா இருக்கு. அப்படி நடந்துச்சா? இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. அவ்வளவுதான். அதனால தான் சொன்னேன், அது மதிமுக இல்ல, அது வந்து திமுக. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. சார் அவரு தானே எம்பி. அவர் கட்சின்னு அப்படியே தானே. ஏங்க இதை உடனே திருமாவளவன் எப்படிங்க பான சின்னத்துல போட்டிட்டாரு? ஏங்க அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியில? நான் உதயசூரியன் இல்ல, நான் திமுக இல்ல, நான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர்னு காட்டுறேன். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இவர் ஏங்க அதுல போட்டிட்டாரு சொல்லுங்க. நானே லிப் மூமெண்ட் கொடுத்துருவா? நக்கல்யா அவனுக்கு. ஒரு கட்சி தலைவரை இன்னொரு சின்னத்துல போட்டிட்டாருங்கிறப்ப அங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? சின்னம் அந்த மாதிரிலாம் இது பெருசா யாரும் கவனிக்க மாட்டாங்கல்ல சார். அதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மக்களை நீங்க எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஐயா இப்படி பொருளைய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? மக்கள் இல்ல சார். ஆமா கவனிக்க மாட்டாரு. நீங்க தேவேந்திரன் கவனிக்க மாட்டாரு. தேவேந்திரன் இந்த பக்கம் பார்க்க மாட்டார்ல. அப்படியே யபவுட்டா தமிழ் அந்த பக்கம் தான் திரும்பி போவாரு. ராஜ்யசபாவை பொறுத்தளவு அப்படி கட்சிகளா பார்க்க மாட்டாங்க. கர்நாடகால 100 முறை சுயேட்சை வேட்பாளர் ராஜ்யசபாக்கு போயிருக்காங்க. அப்படி நீங்க வந்திருக்கலாம்ல. அப்ப நீங்க சொல்லலாம் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன். இப்ப திமுக எம்பி கமல்ஹாசன் தானே சொல்லணும். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்பனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழக்கேனோட கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? திமுகவோட தொகுதி உடன்படிக்கை செய்ததுல, நாடாளுமன்ற தொகுதி உடன்படிக்கை செய்ததுல இப்ப அவர் போயிட்டாரு, மாநிலங்களவை சென்றிருக்கிறார். இந்த வேலைக்காகத்தான் எங்க வீட்டுல துணி துவைச்சு டாய்லெட் கிளீன் பண்ணிருக்காரு சார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவருடைய செயல்பாடு பாவம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவாரு. அது வந்து எதிர எல்லாருக்கும் புரியணும். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். இப்பயே அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பதவி ஏற்ற உடனே. அவர் வந்து தமிழ் தான் என் மூச்சுன்னு எல்லாம் பேசுறவர். எடுத்த உடனே இந்திய குடிமக்களை அப்படின்னு முதல் வார்த்தை போட்டு அப்புறம் தான் தமிழ் குடிமக்களின் 2வது வார்த்தை போறாரு. ஏனென்றால் நான் ராஜ்யசபா எம்பி அப்படின்றாரு. என்ன இவன் பூசன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. அவ்வளவுதான். அப்புறம் 3 பக்கம் பெருசா இருக்கும். நான் வந்து காந்தியை பார்த்து வளர்ந்தவன், பெரியாரை பார்த்து வளர்ந்தேன். காமராஜருக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. பெரியாருக்கும் காந்திக்கு என்ன சம்பந்தம் தெரியல. காமராஜருக்காக பெரியார் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்காரு. அது வந்து அரசியலுக்காக திமுக தோற்கடிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ண யுக்தி. அது முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல சார். அற்ப அரசியலுக்காக பண்ணக்கூடியது வந்து கட்சியவே வீழ்த்தும். அண்ணன் தங்கம் தென்னரசு தமிழகத்துக்கு நரேந்திர மோடி வருவது பெருமை என்கிறார். செல்வ பெருந்தகை கருப்பு கொடி காட்டுவேன். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. ராஜராஜ சோழனுக்கு இந்த 75 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில நீங்க என்ன ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லுங்க. செய்யறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, கருப்பு கொடி பிடிப்போம்ன்றீங்க. இதுதான் சொல்லிருக்கேன் அற்ப அரசியல். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுறேன் சார். அப்போ ஒட்டுமொத்தமா கமலினுடைய செயல்பாடு
பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ தானே எம்பியா இருக்காரு. ஆனா அவர் டிஎம்கே எம்பியா இருக்கிறதுனால டிஎம்கேட புரோட்டோகால்குள்ள தான் போயானவர். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். ஆக கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணு. இப்போ கட்சியோட செயல்பாடு சார், மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய செயல் அது உண்மை திமுகவோட செயல்படுதாங்க. மக்கள் நீதி மையத்தில் ஒரு 3 தலைவர் பேர் சொல்லுங்க சார். கேமரா ஓடிட்டு இருக்காங்க சார். கட் பண்ணிடுவீங்களா? இல்ல சார், உங்களுடைய பாஸ் நிறைய பேர் இருக்காங்க, தலைவர்கள் தானே. சரி விஷயத்துக்கு வந்துடலாம் சார். அப்ப இது விஷயம் இல்லைங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. மதிமுக சொல்லுங்க ஒரு 3 தலைவர் பேர், அப்பாவும் பிள்ளையும் தவிர. இவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? சார் எப்படியும் எம்எல்ஏ சீட் கிடைக்கும்ல 26 தேர்தல்ல? திமுக சின்னத்துல தான் கிடைக்கும். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. உங்க தலைவருக்கே அதான் கதி, அப்புறம் தனியாவா? தலைவரே அதெல்லாம் இருக்காரு, அப்புறம் உங்களுக்கு தனியா டார்ச் லைட் சின்னம் கொடுப்பாங்களா? ஐயோ ரொம்ப பாவமா இருக்குங்க உண்மையிலே சார், ரொம்ப பாவமா சார். எல்லாம் வந்து இவரை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு இருப்போங்க சார். மனசு விட்டுறாதீங்க சார். அது பிராண்ட் இல்ல சார் உங்க கட்சியோட. கேளுங்க, அவன் கேட்பாரான்னு கேளுங்க. முதல்ல நாட்டுக்காக அது கேட்பாரான்னு கேளுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. போயிட்டு வந்து திரும்பி சொன்னார்ல, நாட்டுக்காக இங்க வந்தேன் அப்படின்னாருல, நாட்டுக்காக சொந்த சின்னத்துல நிப்பாரான்னு கேளுங்க. டேய், கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த காண்டத்தை வாங்கிக்கண்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா. கமல் ஒரு எம்பி ஆயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு வெற்றியா பார்க்கலாமா? இது திமுகவுடைய தயவு தானங்க. கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? இவர் வந்து எம்பி ஆயிட்டார், ஒரு வெற்றி நீங்க எப்படி சொல்லிங்க? மக்களை சந்திச்சு தேர்தலை நின்று வெற்றி பெற்றிருந்தாருன்னு சொல்லலாங்க. அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட முடியுமா சார்? ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பேரணி, ஒரு மாநாடு. எதுக்குங்க? அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? கடைசி ஒரு பொதுக்கூட்டம் சொல்லுங்க, பப்ளிக்ல ஒரு மீட்டிங் சொல்லுங்க. கடைசி நானே 1000 பேர் வச்சு 100 கூட்டம் போட்டிருக்கேன், 100 கூட்டம் போட்டிருக்கேன், தமிழ்நாடு முழுக்க போட்டிருக்கேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. திமுக கூட்டணிக்கு சார் அவர் எம்பி ஆனதும் மக்கள் நீதி மையம் உடனே திமுகவுக்கு ஒரு கௌரவம். டிவியை உடைச்சவங்க கூட எங்க கூட தான் நிக்கிறாங்க. இவ்வளவுதான். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு பண்ணி வந்து வர நிறுத்துற அவனை. இதான் எங்களை எதிர்ப்பார் இல்லை அப்படின்னு காட்டுறக்க. அதுல ஒரு அக்கௌண்ட்ல வந்து டிவியை உடைச்ச கமல்ஹாசன் எங்களோட. அம்மா, இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அந்த பையனுக்கு பயம் இல்லை. அந்த இனாம்